ப்ரைட் அண்ட் ப்ரெஜுடைஸ் பை ஜேன் ஆஸ்டின். அத்தியாயம் 53. மிஸ்டர் பிகாம் இந்த உரையாடலில் பூரண திருப்தி அடைந்தான். அதனால் இந்த விஷயத்தை பற்றி பேசி மறுபடியும் தன்னையும் வருத்தி கொள்ளவில்லை. அருமை சகோதரி எலிசபெத்தையும் கோபமூட்டவில்லை. அவன் பேசாமல் அமைதியாக இருக்கும் அளவிற்கு தான் பேசியதில் அவன் திருப்தி அடைந்தான். அவனும் லிடியாவும் புறப்படும் நாள் விரைவில் வந்தது. தாங்கள் அனைவரும் நியூ கேசிலுக்கு போக வேண்டும் என்ற திருமதி பென்னட்டின் எண்ணத்தை மிஸ்டர் பென்னட் ஆதரிக்காததால் 1 வருடம் தொடரக்கூடிய அப்பிரிவை மிஸ்ஸஸ் பென்னட் கட்டாயமாக ஏற்றுக்கொள்ள வேண்டியதாயிற்று. எனது அருமை லிடியா, நாம் மீண்டும் எப்போது சந்திக்கப் போகிறோமோ? கடவுளே, எனக்கு தெரியவில்லை. 2 அல்லது 3 வருடங்களுக்கு முடியாது என்று நினைக்கிறேன் என்றாள். எனக்கு அடிக்கடி கடிதம் எழுது. எப்பொழுதெல்லாம் முடியுமோ அப்போதெல்லாம் எழுதுகிறேன். திருமணமான பெண்களுக்கு கடிதம் எழுதுவதற்கு அதிக நேரம் கிடைக்காது என்று உங்களுக்கே தெரியும். என் சகோதரிகள் எனக்கு எழுதலாம். அவர்களுக்கு வேறெந்த வேலையும் கிடையாது இல்லையா? விக்காமனுடைய விடைபெறுதல் அவனுடைய மனைவியின் விடைபெறுதலை விட அதிக அன்புடன் இருந்தது. பார்ப்பதற்கு அழகாக இருந்த அவன் அழகாக பேசினான், சிரிக்கவும் செய்தான். அவர்கள் புறப்பட்டு சென்றவுடன், நான் பார்த்தவர்களில் இவன் மிகவும் சிறந்த மனிதன். அழகாக சிரித்து பேசி நம் உள்ளத்தை கொள்ளை கொள்கிறான். அவனை பற்றி பெருமையாக இருக்கிறது. இவனை விட சிறந்த மருமகனை கொண்டு வர சர் வில்லியம் லூகாஸிடமே நான் சவால் விடுகிறேன் என்றார் மிஸ்டர் பென்னட். அவளது மகளின் பிரிவு மிஸ்ஸஸ் பென்னட்டை வெகு நாட்களுக்கு சோர்வாக இருக்க வைத்தது. நண்பர்களின் பிரிவு போன்ற மோசமான விஷயம் வேறொன்றும் இல்லை என்று நான் அடிக்கடி நினைப்பேன் என்ற அவள், அவர்கள் இல்லாமல் இருப்பது மிகவும் துர்பாக்கியமானது என்றாள். மகளை திருமணம் செய்து கொடுப்பதின் விளைவு இதுதான் என்ற எலிசபெத், மற்ற 4 பெண்கள் உனக்கு இருப்பதை நினைத்து நீ திருப்தி அடைய வேண்டும் என்றாள். அப்படி ஒன்றுமில்லை. திருமணமானதால் லிடியா என்னை விட்டு செல்லவில்லை. அவள் கணவனுடைய படைப்பிரிவு வெகு தொலைவில் இருப்பதால் தான் பிரிந்து சென்றாள். அது அருகில் இருந்திருந்தால் இவ்வளவு சீக்கிரம் சென்றிருக்க மாட்டாள். புதிதாக பரவிக்கொண்டிருந்த ஒரு செய்தி அவளுடைய உற்சாகமின்மையை போக்கி மீண்டும் நம்பிக்கையை ஊட்டியது. பல வாரங்கள் தங்கி வேட்டையாடுவதற்காக இன்னும் ஓரிரு நாட்களில் வரும் எஜமானருக்காக எல்லாம் தயார் செய்து வைக்குமாறு நெதர்ஃபீல்டு காப்பாளருக்கு ஒரு தகவல் வந்திருந்தது. மிஸ்ஸஸ் பென்னட் அமைதியின்றி காணப்பட்டாள். ஜேனை நோக்கி புன்னகைத்து அவ்வப்பொழுது தலையை ஆட்டிய வண்ணம் இருந்தாள். எனது சகோதரியே, பிங்க்லி இங்கு வருகிறான். இது ரொம்ப நல்ல விஷயம். நான் அதை பற்றி ஒன்றும் கவலைப்படவில்லை. அவன் நமக்கு ஒரு பொருட்டே அல்ல. எனக்கு அவனை மீண்டும் பார்க்கவே பிடிக்கவில்லை. இந்த விஷயம் நிச்சயமான ஒன்று. ஆனால் அவனுக்கு பிடித்திருந்தால் அவன் தாராளமாக நெதர்ஃபீல்டுக்கு வரலாம். என்ன நடக்கும் என்று யாருக்கு தெரியும்? ஆனால் நமக்கு அது ஒரு விஷயமே அல்ல. உனக்கு தெரியுமே சகோதரியே, வெகு நாட்களுக்கு முன்பாகவே அதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசப்போவதில்லை என்று நாம் முடிவு செய்துள்ளோம். சரி, அப்பொழுது அவன் வருவது நிச்சயம்தானா? நீ அதை நம்பலாம் என்ற அவளது சகோதரி, ஏனென்றால் மிஸ்ஸஸ் நிக்கோல்ஸ் நேற்று இரவு மேரிடனில் இருந்தாள். அவள் போவதை பார்த்து உண்மையை கண்டுபிடிப்பதற்காக வேண்டுமென்றே வெளியே சென்றேன். அது உண்மைதான் என்று அவள் கூறினாள். புதன் அல்லது வியாழன் என்று வந்து விடுவார்கள் என்றாள். புதன்கிழமைக்கு உணவுப் பொருட்கள் வாங்குவதற்காக அவள் கடைக்கு சென்று கொண்டிருந்தாள். அவன் வருவதை பற்றி மிஸ் பென்னட்டால் முகபாவம் மாறாமல் கேட்க முடியவில்லை. அவன் பெயரை எலிசபெத்திடம் கூறி பல மாதங்கள் ஆகின. ஆனால் இப்பொழுது அவர்கள் இருவரும் தனியாக இருந்த பொழுது அவள், நமது சித்தி இப்பொழுது நம்மிடம் விஷயத்தை கூறிய பொழுது, லிசி, நீ என்னை பார்த்ததை நான் கவனித்தேன். நான் கவலையாக இருந்தேன் என்பது எனக்கு தெரியும். இது ஏதோ ஒரு அல்ப விஷயத்திற்காக என்று நினைக்காதே. என்னை எல்லோரும் கண்டிப்பாக பார்ப்பார்கள் என்று தெரிந்ததால் நான் அந்த சமயத்தில் சிறிது குழப்பத்தில் இருந்தேன். அந்த செய்தி எனக்கு சந்தோஷமோ வருத்தமோ அளிக்கவில்லை என்று உறுதியாக கூறுகிறேன். ஒரு விஷயத்தை நினைத்து எனக்கு சந்தோஷம் எழுகிறது.
அவன் தனியாக வருவதால் நாம் அவனை எப்பொழுதாவது தான் பார்க்க முடியும். என்னை கண்டு எனக்கு பயமில்லை, மற்றவர்களின் பேச்சுக்குத்தான் பயப்படுகிறேன் என்றாள். எலிசபெத்திற்கு ஒன்றும் புரியவில்லை. அவனை டெர்பிஷியரில் பார்க்காமல் இருந்திருந்தால் எல்லோரும் கூறும் காரணத்திற்காகத்தான் அவன் வருகிறான், வேறு எதற்காகவும் இல்லை என்று அவள் நினைத்திருப்பாள். அவன் ஜேனிடம் பாரபட்சமாக இருப்பதாக இன்னமும் நினைத்தாள். தன் நண்பனுடைய அனுமதியுடன் அங்கு வந்திருப்பான் அல்லது அனுமதி இல்லாமல் தைரியமாக வந்திருப்பானா என்று தீர்மானிக்க முடியாமல் இருந்தாள். ஆம், இது போன்ற யூகங்களுக்கு இடமளிக்காமல் அவன் வாடகைக்கு எடுத்துக்கொண்ட வீட்டிற்கு வர முடியாமல் போவது மிகவும் கஷ்டமான விஷயந்தான். அவனை விட்டுவிடுகிறேன், என்ன வேண்டுமோ செய்து கொள்ளட்டும் என்றாள். அவன் வருவை குதித்து ஜேன் கூறியதை நினைத்ததையும் மீறி அவள் மனம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை எலிசபெத்தால் சுலபமாக உணர முடிந்தது. இதுவரை இல்லாத அளவிற்கு ஜேன் அமைதியின்றி காணப்பட்டாள். 1 வருடம் முன்பு அவர்களுடைய பெற்றோர்களிடையே எழுந்த பேச்சு இப்பொழுது மீண்டும் தலை தூக்கியது. பிளிங்க்லி வந்தவுடன் நீங்கள் அவனை சென்று சந்திக்க வேண்டும் என்று மிஸ்ஸஸ் பெனட் கூறினாள். இல்லை, போன வருடமும் நீ என்னை அவனிடம் போகச் சொன்னாய். நான் அவனை பார்க்க சென்றால் என் பெண்களில் ஒருத்தியை அவன் திருமணம் செய்து கொள்வான் என்று உறுதியளித்தாய். ஆனால் அப்படி எதுவும் நடக்கவில்லை. மறுபடியும் முட்டாள்தனமாக என்னை தூது அனுப்ப வேண்டாம் என்றார் மிஸ்டர் பெனட். அவன் நெதர்ஃபீல்டு திரும்பியவுடன் அருகில் வசிப்பவர்கள் அவனை சென்று பார்ப்பது எவ்வளவு அவசியம் என்பதை அவர் மனைவி எடுத்து கூறினாள். இது போன்ற ஒரு முறையை நான் வெறுக்கிறேன். நம்முடைய சம்பந்தம் வேண்டும் என்றால் அவன் தேடி வரட்டும். நாம் எங்கிருக்கிறோம் என்று அவனுக்கு தெரியும். நம் அக்கம் பக்கத்தினர் போகும்பொழுது வரும்பொழுதும் அவர்கள் பின்னே சென்று என் நேரத்தை வீணடிக்க மாட்டேன் என்றாள். நல்லது, எனக்கு தெரிந்ததுதான் இது. அவனை நீங்கள் சென்று சந்திக்காவிட்டால் அது மிகவும் மரியாதையற்ற செயலாக இருக்கும். ஆனால் அவனை நான் இங்கு விருந்துக்கு அழைப்பதை இது எந்த விதத்திலும் என்னை தடை செய்யாது. மிஸ்ஸஸ் லாங், மிஸ்ஸஸ் கோல்டிங்ஸ் குடும்பத்தினரையும் நாம் அழைக்க வேண்டும். நம்முடன் சேர்ந்து 13 நபர்கள் இருப்போம். அதனால் அவனுக்கும் மேஜையில் சரியாக ஒரு இடம் இருக்கும். இந்த தீர்மானத்தால் மனம் சற்று தெளிவடைந்ததால தன்னுடைய கணவரின் மரியாதை குறைவான நடத்தையை அவளால் தாங்கிக் கொள்ள முடிந்தது என்றாலும் தாங்கள் பிங்க்லியை பார்ப்பதற்கு முன் மற்றவர்கள் பார்த்து விடுவார்களோ என்பது அவளுக்கு சற்று வருத்தத்தை அளித்தது. அவன் வரும் நாள் நெருங்கிக் கொண்டே இருந்தது. ஜேன் அவளது சகோதரியிடம், அவன் வருகிறானே என்று நான் வருத்தப்படுகிறேன். இது ஒன்றுமே இல்லை. அவனை வெகு இயல்பாக என்னால் சந்திக்க முடியும். ஆனால் இடைவிடாமல் நடக்கும் இந்த பேச்சை தான் என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. என் தாயார் நல்லதையே நினைக்கிறாள். அவளுடைய பேச்சை கேட்டு நான் எவ்வளவு கஷ்டப்படுகிறேன் என்று அவளுக்கு தெரியாது. வேறு யாருக்கும் தெரிய முடியாது. அவன் தங்கும் காலம் முடிந்து அவன் நெதர்ஃபீல்டை விட்டு செல்லும்போதுதான் நான் மகிழ்ச்சியடைவேன் என்று கூறினாள். உன்னை சமாதானப்படுத்த நான் ஏதேனும் கூற விரும்புகிறேன். ஆனால் அது என் சக்திக்கு மீறியது. நீ அதை உணர வேண்டும். கஷ்டப்படுபவர்களை பொறுமையாக இரு என்று கூறி உபதேசிக்கலாம். ஆனால் அவ்வாறு செய்யும் சந்தோஷமும் எனக்கு கிடைக்காது. ஏனென்றால் உனக்கு பொறுமை எப்பொழுதுமே அதிகமாக இருக்கிறது என்றாள் எலிசபெத். பிங்க்லி நெதர்ஃபீல்டுக்கு வந்து சேர்ந்தான். மிஸ்ஸஸ் பெனட் பிங்க்லி வந்துவிட்டதை பற்றி வேலைக்காரன் மூலமாக வெகு விரைவில் தெரிந்து கொள்ள முயற்சி செய்தாள். அதனால் அவளுடைய பதட்டப்படும் எரிச்சலையும் காலம் முடிவின்றி தொடரக்கூடும். எவ்வளவு நாட்களுக்கு பிறகு அவனுக்கு அழைப்பு அனுப்ப முடியும் என்று நாட்களை எண்ணிக்கொண்டிருந்தாள். அதற்கு முன் அவனை சந்திக்க முடியாது என்று நம்பினாள். ஆனால் அவனோ எட்ஃபோஷியர் வந்த 3ஆம் நாளே அவர்கள் வீட்டை நோக்கி வருவதை அவளுடைய அறையின் ஜன்னல் வழியாக பார்த்தாள். அவளுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள பெண்களை அழைத்தாள். ஜேன் தனது இடத்திலிருந்து நகராமல் உறுதியாக அமர்ந்திருந்தாள். தாயாரை திருப்திப்படுத்துவதற்காக எலிசபெத் ஜன்னல் வழியாக பார்த்தபோது டார்சியும் உடன் வருவதை பார்த்து மீண்டும் சகோதரியின் அருகில் அமர்ந்தாள்.
அவருடன் இன்னொருவரும் வருகிறார். அவர் யாராக இருக்கும் என்று கிட்டி வினவினாள். அவனுடைய சிநேகிதனாக இருக்கலாம், எனக்கு தெரியவில்லை. ஹா என்ற கிட்டி அவருடன் முன்பு கூட இருந்தவர் போல் தோன்றுகிறதே. மிஸ்டர், அவர் பெயர் என்ன? அந்த உயரமான கர்வமான மனிதர்? கடவுளே, மிஸ்டர் டார்சி. டார்சியாக தான் இருக்க வேண்டும். பிங்க்லியின் எந்த நண்பனுக்கும் இங்கு நிச்சயம் வரவேற்பு உண்டு. இல்லாவிட்டால் அவனை பார்த்தாலே எனக்கு பிடிக்கவில்லை என்றுதான் நான் சொல்வேன். ஜேன் ஆச்சரியத்துடனும் அக்கறையுடனும் எலிசபெத்தை பார்த்தாள். அவர்களுடைய டெர்பிஷியர் சந்திப்பை பற்றி ஜேனிற்கு சிறிதளவே தெரியும். அவனுடைய விளக்கமான கடிதம் கிடைத்த பிறகு நடக்கவிருக்கும் முதல் சந்திப்பில் நிகழக்கூடிய அவளது சகோதரியின் சங்கடமான நிலையை அவள் உணர்ந்தாள். சகோதரிகள் இருவருமே சங்கடமான மனநிலையில் இருந்தார்கள். தங்களுக்காகவும் ஒருவர் மற்றவருக்காகவும் அனுதாபம் கொண்டனர். வந்தவர்களது இருவரின் காதிலும் விழாதவாறு டார்சியின் மேல் தனக்குள்ள வெறுப்பை பற்றியும் பிங்க்லியின் நண்பனாக இருப்பதாலேயே அவனிடம் மரியாதை செலுத்துவதாகவும் மிஸ்ஸஸ் பெனட் பேசியவாறு இருந்தார். எலிசபெத்தின் அமைதியின்மைக்கு ஜேனிற்கு தெரியாத வேறு பல காரணங்கள் இருந்தன. ஏனென்றால் மிஸ்ஸஸ் கார்டினர் கடிதத்தை ஜேனிடம் காட்டும் துணிவு எலிசபெத்திற்கு இல்லை. மேலும் அவன்பால் தனக்கு ஏற்பட்டிருக்கும் மாற்றங்களை பற்றியும் ஜேனிடம் அவள் கூறவில்லை. ஜேனை பொறுத்தவரை அவனுடைய திருமண வேண்டுகோளை அவள் நிராகரித்ததும் அவனுடைய நல்ல விஷயங்களை அவள் குறைத்து மதிப்பிட்டதும் தான் அவனை பற்றிய விஷயங்கள். ஆனால் அவர்கள் குடும்பம் முழுவதும் டார்சிக்கு கடன்பட்டு உள்ளதும் ஜேனிற்கு பிங்க்லியின் மேல் உள்ள மென்மையான அன்பை போலியில்லாவிட்டாலும் ஓரளவிற்கு நியாயமாக அவன் மேல் உள்ள தனது அன்பை பற்றியும் அவளுக்கு மட்டும்தான் தெரியும். அவன் நெதர்ஃபீல்டுக்கு வந்ததும் லாங்பர்னுக்கு வந்ததும் தானாகவே அவளை பார்க்க வந்ததிலும் ஏற்பட்ட வியப்பு டெர்பிஷியரில் அவனுடைய மாறுபட்ட நடத்தையை பார்த்தபோது ஏற்பட்ட வியப்பிற்கு இணையாக இருந்தது. அவனுடைய அன்பும் விருப்பமும் இன்னமும் மாறாமல் இருக்கும் என்று நினைத்தவுடன் கலையை இழந்திருந்த அவள் முகத்திலும் கண்களிலும் மீண்டும் ஒளியும் பளபளப்பும் திரும்பின. ஆனால் அவளுக்கு அது உறுதியாக தெரியவில்லை. முதலில் அவன் எப்படி நடந்து கொள்கிறான் என்று பார்க்கிறேன், பிறகு என்னுடைய எதிர்பார்ப்பை தொடங்குகிறேன் என்று தனக்குள் கூறிக்கொண்டாள். வேலைக்காரர்கள் கதவை நோக்கி வரும்பொழுது அமைதியாக இருக்க பெரும் முயற்சி எடுத்த அவள் தனது சகோதரியின் முகத்தை பார்க்கவும் துணியவில்லை. ஆனாலும் ஆர்வம் மிகுந்ததால் அவள் முகத்தை ஏறிட்டு பார்த்தாள். எலிசபெத் எதிர்பார்த்ததை விட ஜேன் அமைதியாக காணப்பட்டாலும் வழக்கத்தை விட முகம் வாட்டமாக இருந்தது. அவன் வந்தவுடன் அவள் முகம் பிரகாசமானது. கோபமோ எரிச்சலோ இல்லாமல் தேவையில்லாத மரியாதையும் காட்டாமல் அவனை வரவேற்றாள். எலிசபெத் மரியாதை நிமித்தமாக அவர்களிடம் சிறிது பேசிவிட்டு தன் வேலையில் ஆர்வம் காட்டுவது போல் அவள் அமர்ந்தாள். அவள் ஒரு முறைதான் டார்சியை பார்ப்பதற்கு முயன்றாள். அவன் வழக்கம் போல் ஆழ்ந்த யோசனையில் இருப்பது போல் இருந்தான். பெம்பர்லியில் அவன் காணப்பட்டது போல் அல்லாமல் ஹெட்போஷியரில் இருக்கும்போது எவ்வாறு இருந்தானோ அவ்வாறு இருப்பதாக அவள் நினைத்தாள். ஆனால் ஒருவேளை அவளது மாமாவுடனும் அத்தையுடனும் சகஜமாக இருந்தது போல் அவள் தாயாரிடம் அவனால் இருக்க முடியவில்லை போலும். இந்த எண்ணம் அவளுக்கு மன வருத்தத்தை அளித்தது. ஆனால் இது நடக்கக்கூடியதுதான். பிங்க்லியை அதே போல அவள் ஒரு கணமே பார்த்தாள். ஆனால் அந்த குறுகிய நேரத்திற்குள்ளேயே அவன் மகிழ்ச்சியாகவும் சங்கடப்படுபவன் போலவும் இருப்பதை கண்டாள். மிஸ்ஸஸ் பெனட் டார்சியை அலட்சியமாகவும் போலியான மரியாதையுடனும் வரவேற்றதோடு பிங்க்லியை மிகுந்த மரியாதையுடனும் வரவேற்றதை ஒப்பிடும் பொழுது இரு சகோதரிகளுக்கும் பெருத்த அவமானம் ஏற்பட்டது. தன்னுடைய விருப்பமான மகளை ஒரு பெரிய அவமானத்திலிருந்து காப்பாற்றிய அவனுக்கு தனது தாய் எவ்வளவு நன்றி கடன் பட்டிருக்கிறாள் என்று அறிந்திருந்த எலிசபெத் அவனிடம் மோசமாக நடந்து கொண்டதற்கு எல்லையெல்லா வருத்தம் அடைந்தாள். காரினர் தம்பையினர் பற்றி எலிசபெத்திடம் விசாரித்துவிட்டு டார்சி வேறு எதுவும் பேசவில்லை.
அந்த கேள்விக்கு குழப்பம் இல்லாமல் அவளால் பதில் சொல்ல முடியவில்லை. அவள் பக்கத்தில் அவன் அமர முடியாமல் போனதுதான் அவனுடைய மௌனத்திற்கு காரணம் போலும். ஆனால் டெர்பிஷியரில் இவ்வாறு இருக்கவில்லை. அங்கு அவளிடம் பேச முடியாவிட்டாலும் அவளுடைய மாமாவிடமும் அத்தையிடமும் பேசினான். ஆனால் இப்பொழுது வெகுநேரம் மௌனமாகவே இருந்தான். அவ்வப்பொழுது அவன் பேசியதை கேட்டு தன்னுடைய ஆவலை அடக்க முடியாமல் அவனை பார்த்த பொழுது அவன் தன்னைப் போலவே ஜேனையும் அல்லது யாரையும் கவனிக்காது தரையை பார்த்து கொண்டிருப்பதை அவள் கவனித்தாள். அவர்கள் கடைசியாக சந்தித்த பொழுது இருந்த நெருக்கத்தை அவன் மேலும் தொடர ஆர்வம் காட்டாதவன் போல் இருந்தான். தீவிரமான யோசனையில் மூழ்கியிருந்தவன் போல தோற்றமளித்தது தெளிவாக தெரிந்தது. அவ்வாறு இருப்பது அவளுக்கு ஏமாற்றமும் அதனால் தன் மேலேயே கோபமும் எழுந்தது. நான் வேறு எப்படி எதிர்பார்த்திருக்க முடியும்? ஏன் அவன் இங்கு வந்தான் என்று அவள் நினைத்தாள். அவனைத் தவிர வேறு யாரிடமும் பேச அவள் விரும்பவில்லை. ஆனால் அவனிடம் பேச அவளுக்கு தைரியமில்லை. அவனுடைய சகோதரியை பற்றி அவள் விசாரித்தாள். அதற்கு மேல் அவளால் ஒன்றும் செய்ய இயலவில்லை. மிஸ்டர் பிங்க்லி, நீ இங்கிருந்து சென்று வெகு நாட்கள் ஆயிற்றே என்று மிஸ்ஸஸ் பென்னட் கூறினாள். அவன் அதை ஆமோதித்தான். நீ மீண்டும் இங்கு வரமாட்டாயோ என்று நான் பயப்பட ஆரம்பித்து விட்டேன். பண்டிகை நேரத்தில் நீ இங்கிருந்து நிரந்தரமாக சென்று விடுவாய் என்று பலர் கூறினார்கள். அது உண்மையாக இருக்காது என்று நான் நினைக்கிறேன். நீ கிளம்பி சென்றதிலிருந்து இங்கு பல மாறுதல்கள் ஏற்பட்டுவிட்டன. மிஸ் லூகாஸுக்கு திருமணமாகிவிட்டது. எனது ஒரு மகளுக்கும் திருமணம் நடந்தேறிவிட்டது. நீ கேள்விப்பட்டிருப்பாய் என்று நினைக்கிறேன். பத்திரிகைகளிலும் பார்த்திருப்பீர்கள். டைம்ஸ்லேயும் குரியர்லேயும் வந்திருந்தது. ஆனால் செய்தி பிரசுரிக்க வேண்டிய முறையில் அது செய்யப்படவில்லை. சார்ஜ் விகாம் மிஸ் லிடியா என்றே வந்தது தவிர அவனுடைய தகப்பனார் பெயரை பற்றியோ அவள் அங்கு எங்கு வசிக்கிறாள் என்பதை பற்றியோ ஒரு வார்த்தை கூட வரவில்லை. என் சகோதரன் கார்டினர் செய்த வேலைதான் இது. இது போன்ற கவனக்குறைவை அவன் எப்படிதான் செய்தான் என்று எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. நீ அதை பார்த்தாயா? தான் பார்த்ததாக கூறிய பிங்க்லி தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்தான். எலிசபெத் கண்களை உயர்த்தவும் பயந்தாள். அதனால் டார்சி எவ்வாறு இருந்தான் என்று அவளால் சொல்ல முடியவில்லை. ஒரு மகளை நல்ல இடத்தில் திருமணம் செய்து கொடுப்பது நிச்சயமாக சிறப்பான விஷயம். அதே சமயத்தில் அவள் என்னை விட்டு செல்வது எனக்கு கஷ்டமாக இருக்கிறது. வடக்கே இருக்கும் நியூ கேசிலிற்கு அவர்கள் சென்று விட்டார்கள். எத்தனை காலம் அவர்கள் அங்கு தங்க வேண்டும் என்று தெரியவில்லை. அவனுடைய படைப்பிரிவு அங்கு இருக்கிறது. அவன் இங்கிருந்து கிளம்பி நிரந்தரமாக இராணுவத்தில் சேர்ந்திருக்கிறான் என்று நீ கேள்விப்பட்டிருப்பாய் என்று நினைக்கிறேன். நல்ல காலம் அவனுக்கு சில நண்பர்கள் இருக்கிறார்கள். இருந்தாலும் அவன் தகுதிக்கேற்ற நிறைய நண்பர்கள் இருந்திருக்கலாம். டார்சியை மனதில் வைத்துக்கொண்டு பேசிய தன் தாயாரின் பேச்சை கேட்டு மிகவும் அவமானமடைந்த எலிசபெத்தால் அங்கு உட்கார முடியவில்லை. இதுவரை பேசாத அவளை இச்சம்பவம் தீவிரமாக பேச வைத்தது. தற்சமயம் அங்கு தங்கும் எண்ணம் உண்டா என பிங்க்லியை நோக்கி கேட்டாள். சில வாரங்கள் என்று அவன் பதில் கூறினான். பிங்க்லி, நீ உன்னுடைய தோட்டத்தில் உள்ள பறவைகளை எல்லாம் சுட்டு பிறகு இங்கு வந்து மிஸ்டர் பென்னட்டின் மாளிகையில் உள்ள பறவைகளில் எவ்வளவு முடியுமோ அவ்வளவையும் சுட்டு கொள்ளலாம். இதில் அவருக்கு முழு சம்மதம் இருக்கும் என நம்புகிறேன். மேலும் நீ சுடுவதற்கு சிறந்த பறவைகள் அவர் இங்கு விட்டு வைப்பார் என்றாள் மிஸ்ஸஸ் பென்னட். இது போன்ற அனாவசியமான அளவுக்கு மீறிய கவனம் கொடுப்பது எலிசபெத்தின் துயரத்தை அதிகரித்தது. 1 வருடத்துக்கு முன் எழுந்த வாய்ப்புகள் போல் இப்பொழுது எழுந்தால் அவையும் அதே முடிவுக்குத்தான் வரும் என புரிந்தது. தானும் ஜேனும் எவ்வளவு வருடங்கள் இனி சந்தோஷமாக இருந்தாலும் தற்சமயம் கிடைத்த வலியும் வேதனையும் அதனை ஈடுகட்டவே முடியாது என்று உணர்ந்தாள். என்னுடைய முதல் விருப்பம் என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்ட அவள் அவர்கள் இருவரோடு நட்பு இனியும் நீடிக்கக்கூடாது என்பதுதான். இப்போது இருக்கும் துர்பாக்கியமான நிலைமைக்கு அவர்களால் எந்த சந்தோஷத்தையும் கொடுத்து ஈடு செய்ய முடியாது. அவர்களை இனி பார்க்கவே வேண்டாம் என்றாள்.
பல வருட சந்தோஷங்கள் இந்த துன்பத்தை ஈடுகட்டவே முடியாது. ஆனால் தன்னுடைய சகோதரியின் அழகு எவ்வாறு அவனுடைய காதலை மீண்டும் தூண்டிவிட்டது என்று பார்த்தது அவளுக்கு சற்று ஆறுதலாக இருந்தது. முதலில் அவன் வந்தவுடன் அவன் ஜேனிடம் அதிகம் பேசவில்லை. ஆனால் நேரம் செல்ல செல்ல அவள் மேல் அவனுக்கு இருந்த கவனம் கூடிக்கொண்டே சென்றது. முந்தைய ஆண்டு இருந்தது போலவே அவள் அழகாக இருப்பதாக அவனுக்கு தோன்றியது. நல்ல விதமாகவும் எளிமையாகவும், ஆனால் முன்பை விட அவள் குறைவாக பேசுபவளாகவும் தோன்றியது. தன்னிடம் எந்த வித்தியாசத்தையும் யாரும் கண்டுபிடிக்க கூடாது என்று ஜேன் நினைத்தாள். எப்பொழுதும் போல் இயல்பாகத்தான் பேசிக்கொண்டிருக்கிறோம் என்று நினைத்தாள். ஆனால் அவள் மனம் ஏதோ சிந்தித்து கொண்டே இருந்ததால் எப்பொழுதும் மௌனமாக இருந்தோம் என்றே அவளுக்கு தெரியவில்லை. அவர்கள் இருவரும் புறப்பட்ட பொழுது மிஸ்ஸஸ் பென்னட் அவர்களிடம் மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதில் கவனமாக இருந்ததால் சில நாட்களில் மீண்டும் லாங்பர்ன் வந்து அவர்களுடன் விருந்துண்ண வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாள். உனது ஒரு வருகை இன்னும் பாக்கி இருக்கிறது மிஸ்டர் பிங்க்லி. ஏனென்றால் போன மழைக்காலத்தில் நீ கிளம்பிய பொழுது மீண்டும் இங்கு திரும்பியவுடன் விருந்துக்கு வருவதாக வாக்களித்தாய். நான் அதை மறக்கவில்லை. நீ திரும்பியவுடன் நீ சொன்ன வார்த்தையை காப்பாற்றவில்லை. அதற்கு நான் மிகவும் ஏமாற்றம் அடைந்தேன். இதை கேட்டதும் மிஸ்டர் பிங்க்லி சற்று சங்கடமாக உணர்ந்தான். வியாபார வேலைகள் நிமித்தமாக தன்னால் வர இயலவில்லை என்று கூறினான். பிறகு அவர்கள் அங்கிருந்து சென்றனர். அன்று அவர்கள் தங்கி உணவு உண்டு செல்ல வேண்டும் என்று மிஸ்ஸஸ் பென்னட் தீர்மானமாக நினைத்தாள். எப்பொழுதும் சிறந்த விருந்தே தயார் செய்யும் பழக்கம் இருந்தாலும் தன்னுடைய விருப்பத்துக்குரியவனுக்கும் வருடத்துக்கு 10,000 சம்பாதிக்கும் ஒருவனுக்கும் இது போதாது, இன்னும் சிறப்பாக விருந்தளிக்க வேண்டும் என விரும்பினாள். அத்தியாயம் 53 முடிந்தது.